நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் பணி புறக்கணிக்கப்பட்டு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுக்கப்பட்டு மாநில தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் பேரணி ஊர்வலம் மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிலை அளவத்துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கு உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணி பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும், தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனைகளை வழங்கிட வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 25% 5% குறைத்து மறுநிர்ணயம் செய்து புதிய அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட வருவாய்த்துறை செயலாளர் ஏ. செந்தில் தலைமையில் மீரா திரையரங்கம் அருகே இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், கார்த்திகேயன், கிருஷ்ணன், செந்தில்குமரன், அருள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.